கேட்கும் ஆர்வலரான உங்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு. நீங்க எப்பவுமே புது புது விஷயங்களை தேடி தேடி கத்துக்கிறவங்க. ஆமா. அதனாலேயே உங்களோட நேரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்தி ஆழமான விஷயங்களை ரொம்ப ஈஸியா சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கிற வகையில தான் இந்த ஆழமான அலசல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான புத்தகத்தோட டீப் டைவ், அதாவது ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். நாம எடுத்திருக்கிற ஆதாரம் பெசல் வான் டேர்கோல்க எழுதின உலக புகழ்பெற்ற த பாடி கீப்ஸ் தி ஸ்கோர் அப்படிங்கிற புத்தகம். இது மருத்துவ உலகத்திலையும் உளவியல்லையும் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தின ஒரு புத்தகம்னு சொல்லலாம். இப்போ இந்த அலசலோட நோக்கம் என்ன தெரியுமா? மனதளவுல ஏற்படுற ஆழமான காயங்கள், அதாவது நாம ட்ராமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வெறும் நினைவுகளா மூளையில மட்டும் தங்கிடுறது கிடையாது. கரெக்ட். அது நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லுலையும் நரம்பு மண்டலத்திலையும் எப்படி அழுத்தமா பதிவாகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். ஆமா, அது மட்டும் இல்லாம மாத்திரைகளை தாண்டி இதுல இருந்து முழுமையா மீண்டு வர நவீன அறிவியலும் நம்ம பழங்கால முறைகளும் எப்படி உதவுதுங்கிறதையும் பார்க்க போறோம். ஓகே, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். தாராளமா. ட்ராமா அப்படின்னு சொன்ன உடனே நம்மள பலருக்கும் ஏதோ போர்க்களத்துல துப்பாக்கி சத்தங்களுக்கு நடுவே இருக்கிறவங்களுக்கோ இல்ல அகதிகளுக்கோ மட்டும் வர்றதுன்னு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? ஆனா உண்மை அது இல்ல. இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், ட்ராமா அப்படிங்கிறது கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு மோசமான நிகழ்வு மட்டும் கிடையாது. ஓ, அப்போ வேற என்ன அது? அது நம்ம மூளையும் மனசும் இந்த உலகத்தை எப்படி பாக்குது, எப்படி உணருது அப்படிங்கிற அடிப்படை கட்டமைப்பையே ஒட்டுமொத்தமா மாத்தி அமைச்சிடுது. அதாவது உலகத்தை பாக்குற லென்ஸையே மாத்திடுதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. டிராமாவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட உடம்பும் மூளையும் அந்த ஆபத்து எப்பவோ முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத உணராம நிகழ்காலத்திலயும் அதே பயத்தோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்களோட சிந்தனை திறன் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, உலகத்தை பாதுகாப்பான ஒரு இடமா பாக்குற அந்த தன்மையே மாறிடுது. ஆமா. அதனாலதான் ஆசிரியர் பெசல் வான் டேர்கோல்க் இத த பாடி கீப்ஸ் த ஸ்கோர், அதாவது உடல் வைத்திருக்கும் கணக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ட்ராமாவால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க சந்திச்ச துயரங்கள, அனுபவங்களை வார்த்தைகளால மத்தவங்க கிட்ட சொல்றது மூலமா குணமாயிட மாட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா பல வருஷமா உளவியல் மருத்துவம் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, டாக் தெரப்பி மூலமா பேசி சரி பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா அது மட்டும் போதுமா? வார்த்தைகளால சொல்றது கண்டிப்பா ஒரு நல்ல தொடக்கம்தான். ஆனா அது மட்டுமே அவங்கள முழுமையா குணப்படுத்திடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஆபத்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி மூளைக்கு போனாலும் அவங்களோட உடம்பு எப்பவுமே ஒரு விதமான பதற்றத்திலேயே இருக்கும். இதத்தான் ஹைப்பர் விஜிலண்ட் நிலை அப்படின்னு சொல்றோம். ஓ, அவங்களோட மூளையில இருக்கிற அலாரம் சிஸ்டம் எப்பவுமே ஆன் ஆகியே இருக்கும். கரெக்டா? கண்டிப்பா. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. ட்ராமாவால் பாதிக்கப்பட்ட உடம்பு எப்படி செயல்படும்னா, எந்த ஆபத்தும் இல்லாத ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு சாதாரண சூழ்நிலையில கூட சண்டை போடவோ இல்ல தப்பிச்சு ஓடவோ தயாராகவே இருக்கும். ஆமா, ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்ல எப்பவும் இருப்பாங்க. தங்களை சுத்து நடக்கிற எதுவுமே அவங்களுக்கு பாதுகாப்பானதா தெரியாது. ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அவங்க உடம்பு நடுங்கும். இத அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா, மூளையில இருக்கிற அந்த அலாரம் அமைப்புகள் அளவுக்கு அதிகமா தூண்டப்படும் போது மனிதர்களால சாதாரண இயல்பான வாழ்க்கைய வாழ முடியாம போயிடுது. அதாவது சாதாரணமா வாக்கிங் போறது, பிடிச்ச உணவை சமைக்கிறது மாதிரி விஷயங்கள் கூடவா? ஆமா, குழந்தைங்களோட சேர்ந்து சிரிச்சு விளையாடுறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்களால முழுமையா ஈடுபடவோ சந்தோஷப்படவோ முடியாது. ஆனா மருத்துவ உலகத்துல பல நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, மாத்திரைகளை கொடுத்து இந்த உணர்ச்சிகளை மறத்து போகச் செய்றாங்க. இத டீசென்சிடைசேஷன் சொல்றாங்க. அவங்க அமைதியா இருக்கிறாங்கன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில் அவங்க வாழ்க்கைய முழுமையா வாழ்றதில்ல. மாத்திரைகள் ஒரு தற்காலிக தீர்வுதான். அப்போ உண்மையான தீர்வு என்ன? இந்த நொடியில முழுமையா வாழவும் சாதாரண விஷயங்கள்ல சந்தோஷத்தை காணவும் உடம்ப பழக்கப்படுத்துறது தான் உண்மையான தீர்வா இருக்க முடியும். இந்த பாதுகாப்பு உணர்வை பத்தி பேசும்போதுதான் பாலிவேகல் கோட்பாடு, அதாவது பாலிவேகல் தியரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வருது. ஆமா, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தியரி. 1872ல சார்ல்ஸ் டார்வின் உணர்ச்சிகள் பத்தி முதல்ல பல ஆய்வுகளை வெளியிட்டார். அதோட தொடர்ச்சியா 1994ல ஸ்டீஃபன் போர்ஜஸ் அப்படிங்கிறவர் இந்த பாலிவேகல் தியரியை வெளியிட்டார். மனிதர்களோட தொடர்புக்கும் நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு அற்புதமான பிணைப்பை இது விளக்குது. இத கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா.
இந்த பாலிவேகல் கோட்பாடு நரம்பியல் துறையில ஒரு மாபெரும் திறவுகோல். இதை ஈஸியா புரிஞ்சுக்க வேகஸ் நரம்பு அப்படிங்கிறது நம்ம மூளையையும் இதயம் வயிறு போன்ற உறுப்புகளையும் இணைக்கிற ஒரு பெரிய ஹைவே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு பெரிய நெடுஞ்சாலை மாதிரி. உங்களுக்கு எப்பவாவது தோணியிருக்கா, நம்ம ரொம்ப பதட்டமா இருக்கும்போது நமக்கு பிடிச்ச ஒருத்தரோட கனிவான முகம் அல்லது அவங்களோட ஆறுதலான குரல் கேட்ட உடனே எப்படி டக்குன்னு அமைதியாகிறோன்னு? ஆமா, நிறைய தடவை அப்படி நடந்திருக்கு. யாராவது அன்பா ஒரு வார்த்தை சொன்னா உடனே மனசு லேசாயிடும். அதற்கு காரணமே இந்த வேகஸ் நரம்பு அமைப்பு தான். மனிதர்களோட முகபாவனைகளும் குரலோட துணியும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஹைவே வழியா ஒரு கிரீன் சிக்னல் அனுப்புது. அதாவது நீ பாதுகாப்பா இருக்க, எந்த ஆபத்தும் இல்ல அப்படிங்கிற பயாலஜிக்கல் சிக்னலை அனுப்புது. கரெக்ட். அதே போல நாம நேசிக்கிற ஒருத்தர் நம்ம புறக்கணிக்கும் போது முகத்தை திருப்பிக்கிட்டு போகும்போது அது ஏன் நமக்கு கடும் கோபத்தையோ இல்ல தாங்க முடியாத மன உளைச்சலையோ தருதுன்னா அப்ப நமக்கு ரெட் சிக்னல் கிடைக்குது. வாவ், அப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம உடம்பு மற்றும் மனிதர்களோட முகங்கள் மற்றும் குரல்கள் வழியா தான் தீர்மானிக்குது. உண்மைதான். இதத்தான் மிக்கி ஹார்ட் ரொம்ப அழகா சொல்றார். நாம் ஒரு ரிதம் மெஷின், எல்லாமே ஒரு தாளம், ஒரு ஒத்திசைவு தான். அந்த ஒத்திசைவா அட்யூன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ஒரு சின்ன குழந்தை தான் அம்மாவோட அரவணைப்போட ஒத்தி சேர்றது, பாஸ்கெட் பால் விளையாடும்போது அந்த அணியோட சேர்ந்து ஒரே மனசா செயல்படுறது, டாங்கோ நடனம் ஆடும்போது 2 பேரோட அசைவுகளும் ஒன்னாகிறது, இல்லனா ஒரு குழுவா சேர்ந்து பாடுறது. இது எல்லாமே நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஆழமான மகிழ்ச்சியையும் கொடுக்குது. ஆனா இந்த ஒத்திசைவு எப்போ சிதையுதோ, ஒருத்தர் மத்த மனிதர்கள் கிட்ட இருந்து துண்டிக்கப்படுறாரோ அப்போதான் டிராமா ஆரம்பமாகுது. அந்த அடிப்படை ரிதம் சிதையும் போது, குறிப்பா குழந்தை பருவத்துல அன்பும் அரவணைப்பும் கிடைக்க வேண்டிய நேரத்துல புறக்கணிப்பும் வன்முறையும் கிடைக்கும்போது என்னாகுது? அது வெறும் ஒரு சோகமான குழந்தை பருவம் மட்டும் இல்ல, அது அவங்களோட நரம்பு மண்டலத்திலே ஒரு பெரிய குறைய உருமாக்கிடுது. இத மறைக்கப்பட்ட பெருந்தொற்று அப்படின்னே சொல்லலாம். டெவலப்மெண்டல் ட்ராமா டிஸார்டர் எனப்படும் குழந்தை பருவ ட்ராமா குறைபாட்ட அமெரிக்க மனநல சங்கம் அதிகாரப்பூர்வமா இன்னும் ஏத்துக்கல இல்லையா? ஆமா, அவங்க இன்னும் ஏத்துக்கல. ஆனா களத்துல ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களோட வேலை செய்யற நிபுணர்களுக்கு இது எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு நல்லாவே தெரியும். அன்பும் பாதுகாப்பும் கிடைக்காத குழந்தைங்க தங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை எப்பவுமே ஒரு போர்க்களமாவே பார்க்க பழகிடுறாங்க. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? சமூக அளவுல இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தா புள்ளி விவரங்கள் நம்மை அதிர வைக்குது. ஆனா ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கு. அமெரிக்காவுல சிகிச்சை அளிக்கப்படாத டிராமாவால சிறைச்சாலைகளும் நலவாழ்வு மையங்களும் எப்படி நிரம்பி வழியுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க ஒரு கைதியை சிறையில அடைக்க அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு $44,000 செலவாகுது. ஒட்டுமொத்தமா சிறைச்சாலைகளுக்காக மட்டும் $84 பில்லியன் செலவு பண்றாங்க. $84 பில்லியன். ஆனா அதே நேரத்துல நார்வே மாதிரியான ஐரோப்பிய நாடுகளை பாருங்க. அவங்க குழந்தைங்கள பாதுகாப்பா வளர்க்கறதுலயும் குடும்பங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுலயும் அந்த பணத்தை முதலீடு பண்றாங்க. அதனால அங்க குற்ற விகிதங்கள் மிக மிக குறைவா இருக்கு. இந்த $84 பில்லியன் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம பிரச்சனை வந்த பிறகு தண்டனை கொடுக்கறத விட அடிப்படை காரணமான டிராமாவை சரி செய்ய எந்த முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல. இதோட வேறு காரணத்தை நம்ம கவனிக்கிறதே இல்ல. இதை இன்னும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நம்ம நவீன மருத்துவ உலகம் எங்க பெரிய தப்பு பண்ணுதுன்னு புரியும். நவீன மருத்துவம் பெரும்பாலும் மாத்திரைகளை மட்டுமே நம்பி ஒரு மூளை நோய் மாடலை உருவாக்குது. மனிதர்களை வெறும் ரசாயனங்களோட கலவையா மட்டுமே பாக்குது. மாத்திரைகள் உணர்ச்சிகளை மழுங்கடிக்குமே தவிர காயங்களை முழுமையா குணப்படுத்தாது இல்லையா? கண்டிப்பா. பில்லியன் கணக்குல லாபம் தரக்கூடிய மாத்திரைகளுக்கு மாறா மனித உறவுகள், மூச்சு பயிற்சி, நடனம், யோகா மாதிரியான மாற்று வழிகள் மூலமா குணப்படுத்த முடியும். நாமே நம்மோட உடலியல முழுமையா மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற பேருண்மைய மருத்துவ உலகம் பல நேரங்கள்ல கண்டுகொள்வதே இல்ல. ஆமா, அப்படியானால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான பாதைகள் என்னென்ன? இந்த புத்தகத்துல வாண்டர் கோல்க் அற்புதமான சிலிர்க்க வைக்கிற குணப்படுத்தும் முறைகளை பற்றி குறிப்பிடுகிறார். இதுல நாம ஒவ்வொரு முறையா கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல யோகா மற்றும் உடலின் மீதான சுய விழிப்புணர்வு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சாரா லாசர் மற்றும் பிரிட்டா ஹோல்சேல் செஞ்ச ஆய்வுகள்ல ஒரு அற்புதமான விஷயம் வெளியாச்சு. அது என்ன விஷயம்? யோகா செய்யறதுனால மூளையில இருக்கிற இன்சுலா மற்றும் மீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற 2 பகுதிகளில் செயல்பாடு ரொம்பவே அதிகமாகுது. இந்த 2 வார்த்தைகளும் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்சுலா அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி. கரெக்ட்.
நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது, இதயம் எவ்வளவு வேகமா துடிக்குது, மூச்சு எப்படி போகுதுன்னு நமக்கு சொல்ற கருவி. மீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது மூளையில இருக்கிற ஒரு வாட்ச் டவர் மாதிரி. அது அங்கேந்துக்கிட்டு நம்ம உணர்ச்சிகளை ரொம்ப அமைதியா பாதுகாப்பா கவனிக்க உதவும். டிராமாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டும் சரியா வேலை செய்யாது. ஆனா யோகா மூலமா இப்போ என் உணர்ச்சிகளை என்னால எதிர்கொள்ள முடியுது, நான் பயப்படல, என் உடம்புக்குள்ள நான் பாதுகாப்பா உணர்கிறேன் அப்படின்னு பல பெண்கள் சொல்லியிருக்காங்க. வாவ், உடம்போட மறுபடியும் ஒரு நட்பை உருவாக்குறது தான் யோகா. இது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். ஆமா, யோகாவை தாண்டி புத்தகத்துல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின இன்னொரு விஷயம் இருக்கு. நாடகம் எப்படி ட்ராமாவை குணப்படுத்த உதவுது அப்படிங்கிறது தானே? எக்ஸாக்ட்லி. டீனா பேக்கர் அப்படிங்கிறவங்களோட நாடக பயிற்சிகள் பத்தி படிக்கும்போது எனக்கு உண்மையிலே புல்லரிச்சிடுச்சு. எனக்கும் அப்படிதான் இருந்துருச்சு. டிராமாவால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பல வருஷங்களா தான் மனசுக்குள்ளேயே உறைஞ்சு போயிருக்கிற காயம்பட்ட ஒரு சின்ன குழந்தைய தேற்றுவதற்காக அந்த நாடகத்துல அவளே அவளுக்கு தாயா மாறி நடிக்கிறா. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. அந்த பெண் அந்த மேடையில நின்னு தனக்கு தானே ஒரு அம்மாவோட அன்பை கொடுக்கறா. நீ தைரியமானவள், நீ சாக மாட்டா, உனக்கு நான் இருக்கேன், உன்னை நான் பாத்துப்பேன் அப்படின்னு சத்தமா சொல்றா. அந்த தருணத்துல பல வருஷங்களா அவங்க உடம்புல தேங்கி இருந்த அந்த இறுக்கமோ பயமோ அப்படியே விலகி ஒரு மிகப்பெரிய விடுதலையும் ஆசுவாசத்தையும் அவங்க உணர்ந்தாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மூளைக்கு இது ஒரு நாடகம், இது கற்பனைன்னு தெரியும். ஆனா உங்க உடம்பு அந்த பாதுகாப்பு, அந்த அன்பை நிஜமாவே உணருது. உடம்ப பொறுத்த வரைக்கும் அந்த ஆறுதல் நிஜம். அந்த ஃபீலிங் நிஜம், அதுதான் உங்க முக்கியம். இதே மாதிரி அந்த பாதுகாப்பை உருவாக்குறதுல இன்னொரு சுவாரஸ்யமான முறை இருக்கு. அது உளவியக்க சிகிச்சை அல்லது ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல மார்க் அப்படிங்கிற ஒரு நபரோட கதை ரொம்ப ஆழமானது. மார்க்கோட வாழ்க்கைய அவரோட அத்தை அவர் சின்ன வயசா இருக்கும்போதே ரொம்ப மோசமா நாசமாக்கியிருந்தாங்க. அந்த வலியிலிருந்து மீள அவருக்கு ஒரு தெரப்பி கொடுத்தாங்க. அதுல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அறையில சில பேரை நிக்க வச்சு மார்க்கோட குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி கற்பனையா ஒரு செட்டப் பண்ணாங்க. ஓ, ஒரு விர்ச்சுவல் நினைவு உருவாக்குனாங்களா? ஆமா, இந்த விர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ஆச்சரியமானது. அந்த அறையில மார்க் தன்னை தற்காத்துக்கிற வலிமையான நபரா மாறுறார். நிஜ வாழ்க்கையில அவருக்கு யாருமே உதவிக்கு வரல. ஆனா இந்த கற்பனை காட்சியில தனக்கு கிடைக்காத ஒரு நல்ல அத்தையையும் அன்பான அம்மாவையும் உருவாக்கி அந்த மோசமான அத்தைய தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம். இது பொய்ன்னு மூளைக்கு தெரியாதா? இதனால் எப்படி குணமாகும் அப்படின்னு. எனக்கும் அதே டவுட் தான் வருது. மூளைக்கு எப்படி வித்தியாசம் தெரியாம போகும்? மூளைக்கு எது நிஜம், எது ஆழமான உணர்வுபூர்வமான கற்பனைங்கிற வித்தியாசம் தெரியாது. மார்கோட உடம்பும் மூளையும் அந்த வினாடியில அப்பாடா நான் பாதுகாப்பா இருக்கேன், என்னை காப்பாத்த ஆள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆழமான ரிலீஃபை உணருது. இது பழைய வலிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தா மாறுது. மூளை எப்படி அந்த உணர்வுகளை நிஜமா ஏத்துக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. மூளையோட செயல்பாடுகளை மாற்றி அமைக்கிறதுல இன்னொரு நவீன தொழில்நுட்ப முறையும் புத்தகத்துல இருக்கு. அதுதான் நியூரோ ஃபீட்பேக். ஓ, ஒரு மிஷின் மூலமா நம்ம மூளைய நாமே ட்ரெயின் பண்றதா? ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. மாத்திரைகளே இல்லாம மூளையோட அலைகளை நம்மால கட்டுப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியும்னு சொல்றீங்க. ஆமா, முடியும். நியூரோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது நம்ம மூளையோட செயல்பாடுகளை ஒரு ஸ்கிரீன்ல பார்த்து நாமே அதை கட்டுப்படுத்த பழகுற ஒரு முறை. இதுல லிசா அப்படிங்கிற பெண்ணோட கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். லிசா கடுமையான ட்ராமாவால பாதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா? அவங்க உடம்பு எப்பவுமே ஹைப்பர் விஜிலன்ட் நிலையில ரொம்ப பதற்றமாவே இருக்கும். அதனால அவங்களுக்கு ரத்த அழுத்தம் எப்பவுமே அதிகமா இருந்துச்சு. அந்த நியூரோ ஃபீட்பேக் சிகிச்சையில லிசா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க தலையில சென்சார்களை மாட்டி அவங்க மூளை அலைகளை ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி செஞ்சாங்க. இது கேக்குறதுக்கு ஒரு வீடியோ கேம் மாதிரி இருக்கே. அதேதான். அவங்க மூளை அமைதியாகும் போது மட்டும்தான் அந்த கேம் முன்னேறி போகும். ஆரம்பத்துல அவங்களால மூளையை அமைதிப்படுத்தவே முடியல. ஆனா தொடர்ந்து ட்ரை பண்ணி எந்த உணர்வு தன் மூளையை அமைதியாக்குதுன்னு அவங்களே கண்டுபிடிச்சு மூளை அலைகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டாங்க. இதோட விளைவு என்னாச்சு? அவங்க ரத்த அழுத்தல் அடலாச்சு. கடந்த கால கொடிய உணர்ச்சிகளோட பிடியிலிருந்து அவங்க முழுமையா விடுபட்டாங்க. மிக முக்கியமா இதனால அவங்க படிப்புல நல்லா கவனம் செலுத்தி ஒரு நர்ஸாவே மாறிட்டாங்க. தனக்கு வந்த ஒரு பிரச்சனைய ஜெயிச்சு மத்தவங்கள குணப்படுத்துற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இது எவ்வளவு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஆமா, ரொம்ப நெகிழ்ச்சியான கதை. சோ நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த ஆழமான அறிவியலும் உளவியலும் உங்களுக்கு ஏன் முக்கியம்? ட்ராமா அப்படிங்கிறது ஏதோ வாழ்நாள் முழுக்க குணப்படுத்த முடியாத ஒரு நோய் கிடையாது. அது ஒரு ஆழமான காயம், அவ்வளவுதான். மாத்திரைகளை மட்டுமே நம்பி இருக்காம உங்களோட சொந்த மூச்சு,
உங்களோட அசைவுகள், உங்களுக்கு பிடிச்ச நாடகம், யோகா மற்றும் உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களுடனான ஒரு ஆரோக்கியமான ஒத்திசைவு, இதையெல்லாம் நாம பயன்படுத்தலாம். கண்டிப்பா. இது மூலமாவே உங்க உடம்பையும் மனசையும் உங்களால முழுமையா குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாபெரும் நம்பிக்கைய இந்த தகவல்கள் உங்களுக்கு தரும்னு நம்புறேன். உங்களோட உடம்பே உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த மருத்துவர். விடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. மனித வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்க. மிகச்சிறந்த சமூக முன்னேற்றங்கள் பலவும் பெரிய பெருந்துயரங்கள்ல இருந்து தான் உருவாகியிருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்க உள்நாட்டு போரோட கொடூரங்கள்ல இருந்து தான் அடிமைத்தன ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு மாபெரும் மாற்றம் உருவானது. 2ஆம் உலகப் போரோட பேரழிவுகள்ல இருந்து தான் நடுத்தர வர்க்கத்தோட வளர்ச்சியும் பல சமூக நலத்திட்டங்களும் உலகெங்கும் உருவாச்சு. அப்படியானால் இன்னைக்கு நாம உலகளாவிய அளவுல சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மாபெரும் மனநல நெருக்கடி மனித சமூகத்தோட அடுத்த கட்ட மாபெரும் வளர்ச்சிக்கு அல்லது மனிதர்களுக்கு இடையிலான ஒரு ஆழமான பிணைப்பிற்கு ஒரு அடித்தளமாக அமையுமா? இதை சற்றே சிந்தித்துப் பாருங்கள். இப்ப இது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.